அரிசி பை இருந்தால் இந்த மாதிரி 4 பக்கமும் வெட்டி விட்டுட்டு 2ஆக வெட்டலாம். ஒரு பேக்கில் 2 டோர்மேட் தைக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த கைப்பிடியெல்லாம் வெட்டிடணும். வெட்டிட்டு நாங்கள் இந்த தச்சு மிஞ்சின துணிகள் இருக்கும் தானே, அதில் ஒரு 2.5 இன்ச்சு மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். முதலையே வெட்டி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த கோடு போட்டதில் அந்த நடுவில் வச்சு ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி இடைவெளி இல்லாமல் தைக்கணும். கிட்டவாக வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோடு, ஒரு கோடு கூட விடக்கூடாது, எல்லா கோட்டுலேயுமே தைக்கணும். அடுத்த கோடு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் கையால் தூக்கி விட்டுட்டு தைக்கணும். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். கொட்டன் துணியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணி கால் மிதிக்கவும் தண்ணியை உறிஞ்சும் தானே, அதனால் கொட்டன் துணியாக இருந்தால் நல்லா. இப்படி தைச்சிட்டு அப்புறம் அந்த தைச்ச பக்கத்தை ஒரு பக்கத்தை உள்ளே விட்டு மேலே அப்படி மடித்து இந்த மாதிரி தைச்சிடணும். இந்த கடைசியாகவும் தைக்கலாம். ஆனால் தைக்கிற நேரமே இப்படி தைச்சிக்கிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். இதே போல் எல்லாம் ஒரு கோடை விடாமல் எல்லா கோட்லேயும் தைச்சிடணும். இந்த மாதிரி நடுவில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் அதை உள்ளே விட்டு மேலே வச்சு அதில் ஒரு தையலை போட்டுறணும். 2 முறை தைச்சாலும் பரவாயில்ல, நல்ல பிளப்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லா கோட்லேயும் தைச்ச பிறகு இப்படி இருக்கும். அது பிறகு பின்னால் திருப்பி அந்த கூடுதலாக உள்ள துணிகளை வெட்டி விட்டுறணும். அந்த பேக்குக்கு வெளியால் உள்ள துணியெல்லாம் இந்த மாதிரி வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்ட பிறகு ஒரு 3 இன்ச்சு பட்டி எடுத்து இந்த மாதிரி கரையை தைச்சி விட்டுறணும். ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.